அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இந்த முறை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் எஸ்.ஜி.எம். ரமேஷ் அவர்கள் தாமரை சின்னத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி நண்பர்களும் கூட இங்கே குழுமி இருக்கின்றார்கள். இந்த முறை நிச்சயமாக நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வேண்டுகோள், ஐயா, பிரச்சனை இருக்கக்கூடிய தொகுதி எந்த காரணத்திற்கும் கூட நீங்க கம்யூனிஸ்ட் கையில கொடுத்துறாது. குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனை இருக்கக்கூடிய தகுதி. உப்பு நீர் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து குடிக்கிற தண்ணி நீர் ஆதாரத்தில் உப்பு நீர் ஏற ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் குடிக்கிற தண்ணிக்கே நீங்க பிரச்சனை. இப்படி இருக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும்? அந்த எம்பினால என்ன தீர்ப்பு நாகப்பட்டினத்தில் கொடுக்க முடியும்? இன்னைக்கு நமக்கு தெரியும், சின்ன குழந்தைய நாகப்பட்டினத்தில் கேட்டாலும் கூட ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும் மோடி ஐயா மறுபடியும் பிரதமராக வருகின்றார்கள் என்று ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும். சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அதுவும் கூட நமக்கு தெரியும் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சி கட்டில 3வது முறையாக அமர்கின்றார் என்று நமக்கு தெரியும். 3வது முறையாக 400 எம்பிக்களை தாண்டி அமரப் போகின்றார். அப்ப நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். ஆட்சியில் இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி, பிரதமராக இருக்க போகின்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். அப்படி இருக்கும் பொழுது சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது பணிகள் வேகமாக நடக்கும், துரிதமாக நடக்கும். இந்த பகுதியினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூட சரிப்பதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாடி இருப்பார்கள். நாகப்பட்டினமாக இருக்கட்டும், கீழ்வேலூராக இருக்கட்டும், வேதாரண்யமாக இருக்கட்டும், திருத்துறைப்பூண்டியாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், நன்னிலமாக இருக்கட்டும், இது அனைத்தும் கூட நம்முடைய எண் மக்கள் யாத்திரையின் போது ஒரு தொகுதிக்கும் வந்திருக்கு. ஒரு தொகுதி மக்களை சந்தித்து பேசணும். இந்த தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். நாகப்பட்டினம் இந்தியாவுடைய ஒரு முதன்மை பகுதியாக வர வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களுக்கு நல்லது நடக்கணும், விவசாய பெருமக்களுக்கு நல்லது நடக்கணும், தொழில் செய்யறவங்களுக்கு நல்லது நடக்கணும். நம்முடைய இளைஞர்கள் நாகப்பட்டினத்தை தாண்டி பெரிய வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார். உள்ளூரில் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றால் இது அனைத்துக்கும் கூட ஒரே ஒரு மருந்து, நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மருந்து மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. வேற எதுவுமே நம்ம இல்ல. நாகப்பட்டினத்துடைய இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் வேலை வாய்ப்புக்கு சென்று கொண்டிருக்கிறார். உள்ளூர்ல வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டு எம்பியை தேர்ந்தெடுத்து என்னங்க பிரயோஜனம்? அதனால் இந்த முறை நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் ரமேஷ் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். எல்லா சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் இருக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நடக்கக்கூடிய தேர்தல், குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நடக்கக்கூடிய தேர்தல். காரணம், இத்தனை ஆண்டு காலமாக மாநில கட்சிகள் பார்த்தீங்கன்னா மாநில பிரச்சனையை பேசி பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பான். திமுக காரங்களுடைய பேச்செல்லாம் கேளுங்க. 1960 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அதே பிரச்சாரம் 1960 பேசின தூக்கிட்டு வடக்கு தெற்கு அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் கவுன்சிலர் தேர்தலை போல அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு உண்மையாலுமே தேசிய தேர்தல், நாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். இந்த இரண்டு கட்சிகளுடைய பிரச்சாரத்தை பாருங்க. நாட்டுக்காக ஏதாச்சும் பேசுறாங்களான்னு பாருங்க. எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. திமுக பாருங்க, அவங்க தலைவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் சீட்டு கொடுத்தாச்சு. யாரை விட பெரம்பலூர் போங்க கே நேரனுடைய பையன், வெள்ளூர் போங்க துரைமுருகன் பையன், இந்த பக்கம் போங்க பொன்முடி அண்ணன் பையன். சென்னைக்கு போய் சென்னை பிரச்சாரம் முடிச்சுட்டு வர்றாங்க. தென் சென்னைக்கு போங்க, நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய சகோதரி தென் சென்னை எம்பிக்கு நிற்கிறாங்க. மத்திய சென்னைக்கு போங்க தயாநிதி மாறன் அவருடைய பையன், வட சென்னைக்கு போங்க ஆற்காடு வீராசாமியுடைய பையன் கலாநிதி வீராசாமி. எல்லா தமிழ்நாடு முழுமதியா பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அப்பா எல்லாம் அமைச்சராயிட்டாங்க, பையனை எம்பி ஆக்கலாம். அது அந்த பக்கம். அதனால் சகோதர சகோதரரை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த கட்சிகளால் எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. 2024 தேர்தல் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது வளர்ச்சிக்கு அடித்தளம் அடக்கூடிய தேர்தல். வளர்ச்சி 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 மட்டும்தாங்க. இன்னைக்கு நாகப்பட்டினத்துக்கு தேவை வாய்ச்சொல் அல்ல. இங்க அரசியல்வாதிகள் வந்து மைக் எடுத்து அப்படி இப்படி சித்தாந்தம் பேசுறதெல்லாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. முதலிலே வளர்ச்சியை கொடுத்து விட்டு சித்தாந்தம் பேசணும். யார் வேணாலும் சித்தாந்தம் பேசுறீங்க, வளர்ச்சியை கொடுக்கட்டும், தொழிற்சாலைகளை கொண்டு வரட்டும், உள்கட்டமைப்பை மேம்படுத்தட்டும், மீனவ நண்பர்களுக்கு என்னவெல்லாம் சலுகை தேவையோ கொடுக்கட்டும், அதன் பிறகு சித்தாந்தம் பேசட்டும். எதையும் செய்யாம வெறும் சித்தாந்தம் பேசுவதற்கு மட்டுமே அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைக்காது ஐயா, மறுபடியும் நமக்கு கிடைக்காது. இது போன்ற வாய்ப்பு திரும்ப கிடைக்குங்க. மோடி ஐயா இருக்கணும், மோடி ஐயா இது போன்ற வலிமையா இருக்கணும். இந்தியா முழுவதுமே மோடி ஐயா ஓட்டு போடுவதற்கு தயாரா இருக்கணும். மோடி ஐயா தான் ஆட்சிக்கு வரணும். அதுல நாகப்பட்டினத்தினுடைய மோடி ஐயாவை பயன்படுத்தி நாகப்பட்டினத்தை நம்ம வளர்த்தி விடணும். இது எப்ப திரும்ப கிடைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அற்புதமான வாய்ப்பு. மோடி ஐயா அவர்கள் 3வது முறையாக ஆட்சியில் இருக்கும் பொழுது நாகப்பட்டினத்தினுடைய முழு வளர்ச்சியும் மோடி அவர்களை வைத்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது சகோதர சகோதரர். அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவறவிட்டால் ஒரு சரித்திர பிழை செய்கின்றோம் என்றார்.